பாரு, சினிமா தியேட்டர் போறதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன், 50 ரூபாய்க்கு மேல செலவே பண்ண மாட்டேன். ஏங்க அதான் வீட்லயே சொல்லிட்டீங்கல்ல, 4 பேர் நடுவுல வேற சொல்லணுமா? உன் பசங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல, அங்க வந்து ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் கேட்க கூடாது பாரு. இங்கே முறுக்கு இருக்கா, நான் வாங்கிக்க. வாங்க சீக்கிரம் வாங்க. பஸ் வந்துருச்சு, வா. ஸ்டாப் ஸ்டாப். நித்யா வாங்க வாங்க, சீக்கிரம் மறுபடியும் வாங்க. வா லட்சுமி. உள்ள போங்கயா. ஏன் கால வைக்கிற? வண்டி நிறுத்துங்கயா. வீட்டுக்கும் தொலைக்க போறியா? வர வேண்டித்தானே. வாடா. ஏண்டி நான் தான் போய் ஏறினேன்ல, நீ வந்து ஏற வேண்டித்தானே. ஏங்க நீங்க ஆம்பளை ஓடி போய் ஏறிடுவீங்க, நான் பொம்பளை பசங்களை கூட்டிட்டு வர வேண்டாமா? ஆமா, பொல்லாத பசங்க. சே, நினைச்ச மாதிரி எங்க நடக்குது. நில்றாங்க. அம்மா. என்னடா? ஆட்டோல போலாமா? ஆட்டோ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், சும்மா இருடா. யோ, இங்க வந்தே பாப்பாம் பண்ணிட்டு அப்படி போயா. ஏற்கனவே பஸ்ஸுக்காரங்க தொலை தாங்க முடியல, இதுல இவனுங்க வேற. அம்மா படம் ஆரம்பிச்சிருவாங்கம்மா, ஆட்டோல போலாமா? படம் ஆரம்பிச்சாலும் சரி, பாதி படம் போனாலும் சரி, ஆட்டோல எல்லாம் போக மாட்டோம், பஸ்ல தான் போவோம். அதுதான் நம்ம தலையெழுத்து. ஆட்டோ வாயா. இப்ப ஆட்டோல போனா வீட்டுக்கு வரும்போது நடந்தா வரணும், சரியா? இப்ப சரினுங்க, வரும்போது உயிரோடுங்க. மீட்டர் போடையா? மீட்டர் ஓடாது சார். ஓடாத மீட்டர் எதுக்கே வச்சிருக்க? கேட்டு போட வேண்டியதானே. பிரபு வாடா. 2 ரூபா போட்டு சார். எதுக்கே 2 ரூபா? 18 ரூபாய் தானே சொன்னேன். போயா சார், போட்டு கொடுத்து போங்க சார். படம் போட்டுட்டு வாங்க, கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஏமாந்தா மொட்டை அடிச்சிருவாங்களே. டிக்கெட் இல்ல சார். 2 டிக்கெட் சார். இல்ல சார். சார் இல்ல சார். என்னங்க கிடைச்சதா? கிடைச்சது. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டான். ஒரே படி 9 மணி நேரம் சுத்திட்டு இருந்தா சீக்கிரம் கிளம்பினா கேட்டியா நீ? சரி விடுங்க, இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பாத்து. அதுக்காக இன்னொரு நாள் ஆட்டோவாக 18 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர சொல்றியா? டிக்கெட் கிடைக்கலன்னா நான் என்னங்க பண்ண? 20 ரூபா 10 ரூபா டிக்கெட் 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 20 ரூபா. யோ 12 ரூபாய்க்கு தெரியா? போயா. சரி சரி வாயாங்க. 15 ரூபாய்க்கு தெரியா? 20 ரூபா கொடுத்து தொலை. ஆட்டோவுக்கு 20 ரூபாய். ஏங்க கணக்கு அப்புறம் போட்டுக்கலாம், படம் ஆரம்பிக்க போது. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் ஓடுங்க. இந்த பஸ் தான் பிடிசி உள்ளதா QMC பாரு. அடே மணி வந்தாச்சு சிக்னல் தந்தாச்சு. ஏந்திரா. பாரு, இவ்வளவு செலவு பண்ணி கொண்டு வந்து தூங்குதுங்க. சரி பிரபு. டேய், இங்க பாரு. இங்க பாரு. பிரபு, ஏந்திர. உட்காரியா. யோ, உட்காரியா. என்னையா பா? உட்காரியா. ஏந்திர, ஏந்திர. சாவுறாங்க. என்ன ஏந்திர பா? காலனக்கு உதவணும். என்னங்க நீங்க? என்ன பாரு, எம்ஜிஆர் பாரு, எம்ஜிஆர் பாரு. எம்ஜிஆர் பாரு பாரு. ஏய், ஏங்க மீட்டருக்கு மேல போட்டு விடு சார். மீட்டருக்கு மேல பாறாங்கள தான் தூக்கி பண்ணும். பாயா. உட்கார். ஏய் தூங்காத, சாப்பிட்டு தூங்கலாம். தொல்லை பிடிச்சதுங்க. சே, 10 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய் கொடுத்து படம் பாருங்கன்னா படம் ஃபுல்லா தூங்கிட்டு வந்துக்குதுங்க. டேய், ஏமானுங்க பிள்ளைங்களா இதுங்க. சனியம் பிடிச்சதுங்க. ஏங்க குழந்தைங்களை போய் சனியம் கிண்ணின்னு திட்டிட்டு பின்ன என்னடி, இந்த வீட்டை ஒன்னாவது நான் திட்டம் போற மாதிரி நடக்குதா? சினிமாக்கு 50 ரூபாய் பிளான் பண்ணேன், இப்ப 90 ரூபாய் ஆயிருக்குது. மீதி 40 ரூபாய் அவன் கொடுக்குறது. ஏங்க சினிமாக்கு போயாச்சு, பார்த்தாச்சு, திரும்பியும் வந்தாச்சு, திருப்பி திருப்பி அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. அப்ப பேசிட்டு இருக்கா பைத்தியக்காரனா? எல்லாம் ஒன்ன சொல்லி குத்தமில்லடி. ஏய், எங்கடி இன்னொரு செருப்பு? ஏய் ஏய், ஏந்திரா. எங்கடா இன்னொரு செருப்பு? எங்கடா விட்ட? சொல்றா. என்னங்க இப்படி வாங்க. டேய் கண்ணா, எங்கடா செருப்பு விட்ட? சொல்லி தொலையேண்டா. சினிமா கொட்டை இல்லையா? இல்ல, ஆட்டோல இட்ட. ஐயோ தபார், ஆட்டோ வந்து தியேட்டர்ங்குது. ஏன்னா ஒழுங்கா சொல்றியாடா நீ? ஏங்க குழந்தை தூக்கத்துல அப்படிதாங்க பேசுவா. என்ன அப்படிதான் பேசுவோம்? திங்க தெரியுது இல்ல? போன வாரம் தான் 80 ரூபாய் கொடுத்து வாங்கின செருப்பு, அதுக்குள்ள உன்னை தொலைச்சாச்சு.
இந்த ஆட்டோக்காரன் வேற இருக்கான பண்ண தெரியலையா? எங்க போறீங்க? செருப்பு ஆட்டோல விட்டானா தியேட்டர்ல விட்டானா போய் பார்க்க வேணாமா? மணி 10 ஆக போகுது. இப்ப போய் என்ன தேட போறீங்க? அப்ப அப்படியே விட்டு சொல்றியா? என்கிட்ட பணம் நான் கொட்டியா கிடக்குது. சும்மா பணம் சொல்லாதீங்க. குழந்தை தெரியாம தொலைச்சிட்டா. இப்ப அதுக்கு யார் என்ன பண்றது? சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, பெரிய சாப்பாடு சாப்பிட்டு தான் இப்ப எல்லாம் ஆக போகுது. சும்மா அழாதடா. அவர் கோவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கிறீங்க. அவர் வாய் கொடுத்து ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? பாரு, ஒன்னால அவர் சாப்பிடாம போயிட்டாரு. போய் கூப்பிடு போ. போனா அடிக்கும். இப்ப நீ போல நான் உதைப்பேன். போடா. ஏய் பத்மா, நீயும் அப்பா கூட்டிட்டு வரலாம். அப்பா, இந்த மாதிரி செருப்பு தொலைக்க மாட்டேன். சாப்பிட வாங்கப்பா. விட்றா, நீ போய் சாப்பிடு போ. வாங்கப்பா. ஏய், குழந்தைங்களை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு சொன்னியே, இந்த பணம். ஏதுங்க பணம்? எங்கேயோ வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள். இன்னைக்கே போய் சேர்த்துட்டு வந்துடலாமா? சரி, நான் 2 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் ரெடி ஆகும், நானும் வரேன். பிரபு, பிரபு. என்னப்பா? கான்வென்ட்ல சேர்த்துட்டீனா நான் இங்கிலீஷ்லயே பேசுவேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? அட, நீ கத்து கொடுத்தா நான் கத்துக்கிறேன்ப்பா, அவ்வளவுதானே. லட்சுமி, சீக்கிரம் இத வாமா. வந்துட்டீங்க. என்னக்கா பரட்டியா? வீட்டை கொஞ்சம் பாத்துக்க, நான் வந்துடுறேன். அக்கா, எனக்கு அப்படியே 2 பாறை சரி. யாரியா? இவர் தான் சார். தமிழ்நாடு கெமிக்கல்ஸ்ல ஒர்க் பண்ற ஹெட் கிளார்க் சிவராமன் நீங்க தானே? ஆமா சார். சார் யாருன்னு எனக்கு... நான் ஒரு விஜிலன்ஸ் ஆபீசர், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டை சோதனை போடணும். என் வீட்டை எதுக்கு சார் சோதனை பண்ணணும்? காலையில இவர் மூலமா ஆபீஸ்ல 3000 ரூபாய் பணம் வாங்கினீங்களா? ஆமா சார். இப்ப அந்த பணம் எங்க? அந்த நம்பரை எடுங்க. நாம கொடுத்த அதே நோட்டு தான். மிஸ்டர் சிவராமன், லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், நான் லஞ்சம் வாங்கல சார், கடனா தான் அவர்கிட்ட. ஏன் சார் பொய் சொல்றீங்க? நீங்க தானே சார் குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு சொல்லி வாங்கி தர சொன்னீங்க. இப்ப இல்லன்னு சொல்றீங்களே. நான் உங்ககிட்ட காசு திருப்பி தரேன்னு மிஸ்டர் சொல்லிட்டு... சிவராமன், நீங்க எதுக்கு வாங்கினீங்க, எப்படி வாங்குவீங்கறத பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா? ஆமா சார். இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. என் வீட்டுக்காரர் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார் சார். அவரை விட்டுடுங்க சார். அவரே லஞ்சம் வாங்கினேன்னு ஒத்துக்கிறாரு, அப்புறம் நீ என்னம்மா? சார், ஏதோ குடும்ப கஷ்டத்தால அப்படி பண்ணிருப்பார். இந்த ஒரு தடவை அவரை விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ஜீப்ல ஏத்தியா? சார், யாரோ ஒரு மேல அநியாயமா பழி போட்டுருங்க. அவரை விட்டுடுங்க சார். எதா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு என்னங்க வணக்கம் சார். வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என் பேர் சிவராமன். போன வாரம் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். ஓ, நீங்க தான் அந்த சிவராமனா? ஆமா சார். நீங்க தான் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்து இன்னைக்கு வர சொன்னீங்க. சார், எனக்கு வேலை கிடைச்சிருமா சார்? வேலை கிடைக்கிறது இருக்கட்டும்.
இதுக்கு முன்ன எங்க வேலை செய்ய சொன்னீங்க? கவர்மெண்ட்ல கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சார். அங்க லஞ்சம் வாங்கினா அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்களா? ஆமா சார். இது ஏன் நீ இன்டர்வியூ வந்து சொல்லல? உண்மையா சொன்னா எங்க வேலை கிடைக்காதுன்னு நினைச்சு சொல்லல சார். சார் நான் வேணும்னே அதை செய்யல சார். ஏதோ என் சூழ்நிலை அப்படி செய்ய வச்சிடுச்சு சார். யோ, நாட்டுல தப்பு செய்யற எல்லாருமே இதைத்தான் ஏன் சொல்லிட்டு இருக்கான்? சார் நான் அப்படிப்பட்டவன் இல்லை சார். சார் நான் குடும்பஸ்தான் சார். குடும்பஸ்தகத்துக்காக லஞ்சம் வாங்கினவனுக்கெல்லாம் பொறுப்பான போஸ்ட் கொடுக்க முடியுமா? தயவு செய்து வெளியே போடுங்க. நெக்ஸ்ட். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க சார்? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். நான் நல்லவன் நிரூபிக்கிறேன் சார். யோ சார் ப்ளீஸ். அதான் அவர் சொல்றாருல்ல, எடுத்துக்கிட்டு போய. சார் எவன்டா வீட்டை அடிச்சு நோக்கணும்? எவனா ஆம்பளை எம்எல்ஏ கை வைங்கடா. வாங்கடா, இன்னைக்கு உங்களை ஒரு கை பாத்துறேன். தலைவரே, இவ்வளவு தூரம் சேர்த்தது இல்லாம அவன் இங்கே வந்துட்டான் பாத்தியா? டேய் அடிச்சு நொறுக்கு. வாங்கடா வாங்க. பல குடும்பங்களை பலியாக்கிட்டு அவங்களே சண்டைக்கு போறியா? சாராயத்தை நீ காசை பாதிக்கணுங்கிறதுக்காக பொது ஜனங்கள் பலியாகணுமா? கொதிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு உன் குடும்பம் உயிரோடு இருக்கிறதே பெருசு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இங்க ஒரு பையன் உயிரோடு இருக்குமா? என்ன தம்பி முட்டாள்தனமா பேசுற? ஒன்னால்தான் இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தரவுல நிக்கல. யாரால? என்னாலயா? என்னென்ன கூட இருந்து புரியாம பேசுறீங்க? நான் சமாதானம் பேசத்தானே போனேன். எதிர்பாராம ஒட்ட போட்டு அடிச்சிட்டாங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? எதுக்காக என் வீட்டை போட்டு அடிக்கணும்? தம்பி புரியாம பேசாத நீ. இது ஒண்ணு எதிர்பார்ப்பு நடந்தது இல்ல. திட்டம் போட்டு அந்த எம்எல்ஏ செஞ்சது. நேரடியா மோதனா எங்கே தனக்கு கெட்ட பேர் வந்துருவோம் நினைச்சு சமாதானம் பண்ற மாதிரி ஒண்ணு அனுப்பிச்சு விட்டு பின்னாலேயே மருகுபாண்டிய வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க தம்பி? நீ இப்ப வந்தவன். நான் 30 வருஷமா அவன் கூடவே இருந்தவன். அவனுக்கு யாரால பிடிக்கலையோ அவங்களையெல்லாம் உயிரோட விட மாட்டான். க்ளோஸ் பண்ணிடுவான். இதுதான் அவன் பழக்கம். உங்க சாராய சண்டையினால ஒரு குடும்பமே அனாதை இருக்குது பாருப்பா. விட்டு போயிட்டீங்களே. சமாதானம் பண்ற மாதிரி ஒண்ணு அனுப்பிட்டு பின்னாலேயே மருகுபாண்டிய வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அது தெரியுமா உனக்கு? மருகுபாண்டி வெட்ட சொன்னது யாரா? யாராவது உடைக்கலையா? யாரா? யாரு? யாரு சொல்லு. எம்எல்ஏ விடியா? எம்எல்ஏ வா. என்ன தம்பி இது? அலங்கோலமா வந்து நிக்கிற, சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சு இருக்கு. இவ்வளவு நாள் உங்ககிட்ட உண்மையா வேலை செஞ்சேனே, அது கிடைச்ச பரிசு சார். என்ன தம்பி ஒரு மாதிரி பேசுற? உன்னை யாரோ குழப்பி இருக்கிறாங்க. நான் ஒண்ணும் குழம்பல சார். இப்பதான் நான் தெளிவா இருக்கிறேன். நீங்க என்ன சூழ்ச்சி பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வேணாதவனை பழித்துக்கணுங்கிறதுக்காக என்ன மோத வீட்டுக்கு வேடிக்கை பாக்குறீங்களா? ஓ, இந்த மருகுபாண்டிய நான் தான் ஆள் வச்சு வெட்டினேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கே இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசுற? தம்பி, நாம என்ன ஜீவகாருண்ய சங்கமா நடத்துறோம், சாராய தொழில் செய்யறோம். இதுல வெட்டு குத்தலாம் ரொம்ப சகஜம்பா. நீ ரொம்ப டென்ஷன் ஆக கூடாது. சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி, பல பேர் குடும்பத்தை நாசமாக்குற தொழில் எனக்கு வேணவே வேணாம் சார். சமூகத்துக்கு துரோகமான தொழிலை நான் செய்யவே விரும்பல. சபாஷ். இது எப்ப சொல்லி இருக்கணும் தெரியுமா? என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு என் காலில் விழுந்து வேலைக்காக கெஞ்சினியே, அப்ப சொல்லி இருக்கணும். இல்ல உனக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுத்து சேர்ல உட்கார வச்சனே, அப்ப சொல்லி இருக்கணும். இல்ல காரு பங்களா பொம்பளைன்னு வசதி பண்ணி கொடுத்தனே, அப்ப சொல்லி இருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு கோடிக்கணக்கா செலவு பண்ணி எனக்கு சரிசமமா உன்னையும் ஒரு முதலாளி ஆக்குன்னே, அப்பவாவது சொல்லி இருக்கணும். அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து சொல்றியே, இது நியாயமா? நான் செய்யற சமுதாய துரோகத்தை விட நீ செய்யறது சமுத்திர துரோகம் இல்ல. சார் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, இல்லன்னு சொல்லல.
அதுக்காக என் மனசுக்கு பிடிக்காத தொழிலை என்னால செய்ய முடியாது சார். இந்தாங்க சார், நீங்க எனக்கு கொடுத்த காரு, பங்களா, சொத்து எல்லாமே நீங்களே வச்சுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என்ன தம்பி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? சார், இது என் வாழ்க்கை பிரச்சனை. இந்த வேலையை நான் செய்யணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அது சரி, அது நீதான் முடிவு எடுக்கணும். ஆனா நீ உயிரோட இருக்கணுமா வேணாமாங்கிறத நான் இல்லவா முடிவு பண்ணணும்? சார் சார் வேணாம் சார், நீங்க சேர்த்து நம்பிக்கை தருவோம் சார். சார் நான் உங்களை விட மாட்டேன் சார், நிச்சயமா உங்களை விட மாட்டேன் சார். டேய், இனிமே இவனை வெளியே விட்டா நமக்கும் நம்ம தொழிலுக்கும் ஆபத்து. அடிச்சு கோடவுன்ல போடுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு மினிஸ்டர் அப்படி போனதும் இவனை க்ளோஸ் பண்ணிடுங்க. முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு? செத்தா சாவடி. பிரபு, பத்மா, ஏமா பால்ல மருந்து கலக்குறா? எங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. பத்மா, உனக்கு ஜரமா? பத்மாக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. பின்னாடி எப்பவுமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் அம்மா இப்பவே கொடுக்குறேன். ஓஹோ, இது குடிச்சா எப்பயுமே ஜரம் வராதா? அப்ப எனக்கு நிறைய கொடுமா. ஏமா அழறா? ஒண்ணும் இல்லப்பா. முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு? செத்தா சாவடி.